KURINJI Senior Secondary School, CBSE, NAMAKKAL. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students, in this class we are going to continue the trigonometric identities. So last video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு கேட்டினா identity 3.1 cos of alpha plus beta which is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta அந்த ப்ரூஃபை நம்ம லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோங்கிறது பார்த்தோம். கிட்ட ஒரு யூனிட் சர்க்கிள் கன்சிடர் பண்ணி அதில் பிங்கிற பாயிண்ட்டை 1,0 கன்சிடர் பண்ணோம். அதில் Q, R and SB the points on the unit circle போட்டு it makes an angle alpha, alpha plus beta and minus beta அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், Q பாயிண்ட்டு, R பாயிண்ட் அண்டு S பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு யூனிட் சர்க்கிளை அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரூஃபை டெரைவ் பண்ணோம். அதில் மெயின் திங் என்ன வந்துச்சு, ட்ரையாங்கிள் PORம் ட்ரையாங்கிள் SOQம் கான்கரண்ட் வந்துச்சு. இந்த கான்கரண்ட் அப்படிங்கும்போது அந்த 2 sides ஈக்குவல்னு வச்சுட்டு தட் மீன்ஸ் PR = SQன்னு வச்சு அதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணி cos alpha plus beta = cos alpha cos beta minus sin alpha sin betaங்கிற ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ரைட்டா? So using this result we are going to derive the remaining identities. Instead of cos we are going to for last identity 3.1 indicates cos alpha plus beta = cos alpha cos beta minus sin alpha sin beta. So instead of plus minus we are going to find. அப்போ cos alpha plus beta மாதிரி நம்ம cos alpha minus beta கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது sin alpha plus beta கண்டுபிடிக்க போகிறோம். sin alpha minus beta அதே மாதிரி tan alpha plus beta tan alpha minus beta. ஸோ இது எல்லா ஐடென்டிட்டியும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? பட் எல்லாத்துக்குமே இது பேஸ் இது இந்த cos alpha plus beta இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம மற்ற எல்லா ஐடென்டிட்டியுமே ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுமா? ரைட், ஓகே. And 3.2 cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. So cos alpha plus beta என்ன சொன்னோம், cos alpha cos beta minus sin alpha sin beta. பட் இங்கே என்ன cos alpha minus beta னா cos alpha cos beta plus sin alpha sin beta அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் வந்துன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் வந்துன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ். ஸோ அவ்வளோதான் ஸ்மால் சேஞ்ச் காசை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சேம் ரேஷியோஸ் அக்கர் ஆகும். தட் மீன்ஸ் காஸ் ஆல்பா காஸ் ஆல்பா காஸ் பீட்டா அடுத்தது சைன் ஆல்பா சைன் பீட்டா இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். இப்போ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா இந்த ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ண பாருங்க. ப்ரூஃப் வி நோ தட் ஆல்ரெடி த ரிசல்ட் என்ன ரிசல்ட் நமக்கு ஐடென்டிட்டி தெரியும், காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா இந்த ரிசல்ட் இருக்குத்தியா. இதில் நமக்கு என்ன தேவை, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. That means left hand side எழுதிங்க cos alpha minus beta equal to this cos alpha minus beta can be written as cos of alpha plus of minus beta எழுதலாமா, cos alpha plus of minus beta எழுதிக்கலாம். அப்போ cos alpha minus beta எப்படி எழுதுறோம், cos alpha plus of minus beta எழுதிக்கிறோம். ரைட்டா? ஓகே. இட் இஸ் லுக் லைக் இது எது மாதிரி இருக்கு, cos alpha plus beta மாதிரி இருக்கா. திரும்ப அகைன் என்ன இந்த ஐடென்டிட்டிக்கு ரிப்ளேஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இந்த ரிசல்ட்டில் நமக்கு ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா தான், பீட்டாக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு செகண்ட் ஐடென்டிட்டி கிடச்சிடும். ஸ்டார்ட் பண்ணுமா பாருங்கள், cos alpha plus beta மாதிரி இருக்கா. அப்போ cos alpha plus betaக்கு என்ன ஐடென்டிட்டி சொன்னாங்க, cos alpha cos beta minus sin alpha sin beta. ஆல்ஃபாக்கு ஆல்ஃபாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், பீட்டாக்கு பதில் என்ன பண்ண போகிறேன் மைனஸ் பீட்டா நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ரைட்டாக பாருங்கள். அப்போ cos alpha cos beta பீட்டாக்கு பதிலாக cos of minus beta minus sin alpha into sin of minus beta படாச்சா, sin minus beta போச்சு. அப்போ என்ன ஆகுது, cos alpha அப்படியே எழுதிக்கிறோம். cos of minus theta நமக்கு தெரியும் cos theta because in the fourth quadrantல cos and secant are always positive நம்ம பார்த்துருக்கோம். அப்போ cos of minus beta gives cos beta
minus sin alpha into sin of minus theta is nothing but minus sin theta. So sin of minus beta அப்படிங்கும்போது minus sin beta வரும். So already இங்கே ஒரு minus minus என்ன இருக்குது plus ஆயிருக்கு. So the remaining result என்ன வருது cos alpha cos beta plus sin alpha sin beta வருது. left hand side என்ன இருக்கு cos alpha minus beta இருக்கு. So the identity 3.2 result நம்ம obtain பண்ணிட்டோம். That means identity 3.2 எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. ரைட்டா ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ்ஸு ரைட்டில் மைனஸ் வந்துச்சு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவில் லெஃப்ட்டில் மைனஸும் ரைட்டில் ப்ளஸ்ஸும் இந்த சைன் மட்டும் பார்த்து மாற்றி கேர்ஃபுல்லாக எழுதிடுங்க ஸோ சைனை மாற்றோம்னா நமக்கு ஐடென்டிட்டி மாறிடுது ரைட்டா ஓகே ஸோ நம்ம 2 ஐடென்டிட்டிஸ் பார்த்தாச்சு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ரைட் இந்த ரிசல்ட்டில் நம்ம சம் அதர் சேஞ்சஸ் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது காட்டுறாங்க தட் மீன்ஸ் நோட் 1 பாருங்கள் இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டானே போட்டாலும் ஒரு பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபான்னு போட்டாலும் சரி ஏதாவது ஒன்று நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் when we replacing alpha equal to beta or beta equal to alpha போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா போடுங்க ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா என்ன ஆகுது 0 அப்போ காஸ் 0 which is equal to காஸ் ஆல்ஃபா அப்படி இல்லையாச்சு காஸ் பீட்டாக்கு பதிலாக என்ன போட சொன்னேன் ஆல்ஃபா போட்டுக்கிறோம் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்படி இல்லையாச்சு சைன் பீட்டாக்கு பதிலாக என்ன போடுறோம் சைன் ஆல்ஃபா போட்டாச்சு இப்போ இங்கே காஸ் 0 எவ்வளோங்கிறாங்க 1 ஆயிரும் இப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா plus sin alpha into sin alpha sin square alpha equal to 1. So cos square alpha plus sin square alpha equal to 1ங்கிற ஐடென்டிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா இது வந்து எந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி cos alpha minus பீட்டாவில் நம்ம எதை போட்டோம் ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டானும் பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபாவும் நம்ம போட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நம்ம ஆல்ஃபாக்கோ பீட்டாக்கோ ஏதாவது வேல்யூ போடும்போது நமக்கு நியூ வேல்யூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரைட்டா ஓகே இப்போ சப்போஸ் சம்மில் கேட்கலாம் என்னென்னா if cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta then which of the following conditions are true when cos square alpha plus sin square alpha equal to 1 அப்போ cos alpha minus beta இந்த ரிசல்ட் வந்து cos square alpha plus sin square alpha equal to 1 ன்னு வரணும்னா எந்த ரிசல்ட் ட்ரூ பண்ணால் ஆன்சர்னு கேட்பாங்க அப்போ 4 ஆப்ஷனில் ஆல்ஃபா equal to beta அப்படி நம்ம ரிப்ளேஸ் பண்ணது கிடைக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா 4 ஆப்ஷனில் எது வேணும் இருக்கலாம் அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஆல்ஃபா equal to beta ஆல்ஃபா equal to 0 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா equal to 0 சம்திங் ஏதாவது இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆல்ஃபா equal to பீட்டான்னு வரக்கூடிய ரிசல்ட் ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டான்னு பார்த்தோம் இந்த ரிசல்ட் என்ன ஆயிருது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா equal to 1ன்னு வந்து நிற்கிது ரைட் நெக்ஸ்ட் சேம் ரிசல்ட்டில் ஆல்ஃபாக்கு பதிலாக 0ன்னு பீட்டாக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டால் என்ன சேஞ்ச் ஆகும் ஆல்ஃபா ஃபார் 0 பீட்டா ஃபார் எக்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது தி above identity becomes ஆல்ஃபாக்கு 0 போடுங்க 0 மைனஸ் பீட்டா நோ தட் இஸ் 0 மைனஸ் பீட்டா பட் பீட்டாக்கு பதிலாக என்ன போட சொன்னேன் எக்ஸ் போட சொன்னால் அப்போ 0 மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் 0 மைனஸ் எக்ஸ் which is equal to cos alpha that means cos 0 into cos beta that is cos x அப்போ ஆல்ஃபா ஒரு இடத்துல 0வும் பீட்டா ஒரு இடத்துல எக்ஸ்ன்னு போடுறோம் ரைட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபாக்கு சைன் 0 சைன் பீட்டாக்கு சைன் எக்ஸ் ரைட்டா இப்போ பாருங்கள் cos 0 மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் which is equal to cos 0 எவ்வளோ நமக்கு தெரியும் 1 அப்போ 1 into cos x ப்ளஸ் சைன் 0 என்ன ஆகும் 0 into anything 0 இருக்குது அப்போ ரிமைனிங் ரைட் ஹேண்ட் சைடில் cos x மட்டும் இருக்குது ஸோ ஃபைனலி cos of minus x equal to cos x நிற்கிது which means cos x is an even function ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் அன்சேஞ்சில் வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் எந்த ஒரு சைன் சேஞ்சும் ஆகாமல் சேம் ஃபங்க்ஷன் அப்டைன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஈவன் ஃபங்க்ஷன் பாருங்கள் cos of minus x gives cos x ஸோ which means cos x is an even function அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் அதுதான் இங்கே அப்டைன் ஆயிருக்கு ஓகேவா ரைட் அப்போது 3.1 ஐடென்டிட்டி என்ன சொல்லுது cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta 3.2ல நம்ம என்ன பார்த்தோம் cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta அங்கே மைனஸ் ப்ளஸ் இங்கே வேறு மாதிரி இருக்குது ரைட்டா இந்த செகண்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தோம் ஆல்ஃபா equal to பீட்டானா cos square alpha plus sin square alpha equal to 1 வரும் அடுத்து ஆல்ஃபா equal to 0 பீட்டா equal to xனா cos of minus x equal to cos x நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடைச்சிருச்சு ஓகேவா ரைட் ஸோ காஸில் ரெண்டு ரிசல்ட் பார்த்தாச்சு ரைட் நெக்ஸ்ட் we move to sin that means identity 3.3 ரைட்டா identity 3.3 that is sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta இந்த ரிசல்ட் எப்படி சார் அப்டைன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் sin alpha plus beta sin of alpha plus beta equal to so we have already proved result is cos alpha plus beta and cos alpha minus beta நமக்கு ஆல்ரெடி cos alpha plus beta cos alpha minus beta ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம் ஸோ அந்த cos ரிசல்ட்டை வச்சு sin எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள் sin alpha plus beta equal to so this is nothing but sin theta can be written as cos pi by 2 minus theta எழுதலாமா cos 90 minus theta sin theta ன்னு சொல்கிற மாதிரி sin theta can be written as cos of pi by 2 minus theta
that is sin alpha plus beta equal to cos of pi by 2 minus theta. Theta க்கு பதிலா என்ன இருக்கு alpha plus beta. So sin alpha plus beta can be written as cos of pi by 2 minus alpha plus beta. இல்லைங்களா? ரைட். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐடென்டி யூஸ் பண்ணுறதுக்காக cos of pi by 2 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க, மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருமா, அதில் pi by 2 மைனஸ் ஆல்ஃபா பேர் பண்ணிக்கலாம். தட் இஸ் cos of pi by 2 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆஸ் யூஸ்வல் இது இருக்கட்டும். ஓகேவா? cos of pi by 2 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்படி இருக்குது. நான் இட் இஸ் லுக் லைக் இதை பார்த்து எப்படி இருக்குது, cos of alpha minus beta மாதிரி இருக்கா, இட்ஸ் நதிங் alpha minus beta. alpha minus beta எதாவது ரிசல்ட்டு 3.2 and 3.2 என்ன சொல்லுது, cos of alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta, ரைட்டா. so instead of alpha we are going to replace pi by 2 minus alpha. for beta the same thing, beta we are going to take, ரைட்டா. beta beta தான் போட போகிறோம், alpha பதிலாக என்ன போட போகிறோம், pi by 2 minus alpha. ஸ்டார்ட் பண்ணுமா, cos alpha minus beta can be written as cos alpha cos beta plus sin alpha sin beta. alpha க்கு பதிலா என்ன போடுங்க, pi by 2 minus alpha. அப்போ என்ன ஆகும், cos of pi by 2 minus alpha into cos beta plus sin pi by 2 minus alpha into sin beta by identity 3.2. 3.2 identity யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்டை அப்டெயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த எக்ஸ்பான்ஷன். ஓகே, now it is nothing but cos pi by 2 minus alpha. cos pi by 2 minus alpha is nothing but cos 90 minus theta இருக்கா, cos 90 minus theta sin theta. instead of theta we are replacing என்னது alpha. so cos pi by 2 minus alpha can be written as sin alpha. cos beta as usual. அப்போ cos pi by 2 minus alpha என்ன போட்டாச்சு, sin alpha. cos beta அப்படி இல்லையாச்சு, sin alpha cos beta plus sin pi by 2 minus alpha. sin 90 minus theta cos theta. அப்போ sin pi by 2 minus alpha னா cos alpha. so sin beta as usual. அப்போ sin pi by 2 minus alpha க்கு பதிலாக cos alpha நோ sin beta அப்படி இல்லையாச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கு sin alpha cos beta ப்ளஸ் நமக்கு என்ன வருது, sin alpha cos beta plus cos alpha sin beta. இது ஏதோ ரிசல்ட் இருக்குது, sin of alpha plus beta மாதிரி இருக்குது, ரைட்டா. sin alpha plus beta மாதிரி இருக்குது. அப்போ sin alpha plus beta can be written as sin alpha cos beta plus cos alpha sin beta. அப்போ 3.3 ஐடென்டி என்ன ரிசல்ட் கொடுக்குது, sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta, ரைட்டா. ஓகே, ஸோ 3.3 ஐடென்டிட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 3.3 ஐடென்டிட்டி எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம், sin alpha plus beta ரிசல்ட் அப்ளைன் பண்ணுறக்கு cos alpha minus beta கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஓகேவா, ரைட். இந்த ஐடென்டிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் அதர் சேஞ்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்க மாதிரி, இஃப் alpha plus beta equal to pi by 2, alpha plus betaக்கு pi by 2னு போட்டால், alpha plus betaவை pi by 2னு எடுத்துக்கிட்டால் இந்த ரிசல்ட் எப்படி மாடிஃபை ஆகும், தட் மீன்ஸ் திஸ் ஐடென்டிட்டி பிகம்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுன்னு பாருங்கள். alpha plus betaக்கு pi by 2 போடுங்க, அப்போது sin alpha plus beta க்கு pi by 2 which is equal to sin alpha as usual. அடுத்தது cos beta, cos of இந்த நம்ம என்ன பண்ணுறோம், பீட்டா இங்கே வச்சுட்டோம்னா ஆல்ஃபா அந்த போது நாங்கள் pi by 2 மைனஸ் ஆல்ஃபா. alpha plus beta equal to pi by 2னா அப்போ beta equal to pi by 2 minus alpha எழுதலாம், ஆர் அதர்வைஸ் alpha equal to pi by 2 minus beta. ஃபார் அவர் கன்வீனியன்ட் நம்ம எதை வேணும் எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரிப்ளேஸ் beta as pi by 2 minus alpha. அப்போது sin alpha as usual எழுதியாச்சு. cos beta க்கு என்ன போட போகிறேன், pi by 2 minus alpha. cos of pi by 2 minus alpha plus cos alpha as usual. sin beta ஒரு இடத்துல pi by 2 minus alpha. ரைட், இப்போ இந்த ரிசல்ட்லேருந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். sin pi by 2 நமக்கு தெரியும் 1, தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு sin alpha as usual. cos 90 minus theta sin theta. ஸோ cos pi by 2 minus alpha னா sin alpha plus cos alpha அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் sin pi by 2 minus alpha cos alpha. sin pi by 2 minus alpha cos alpha, ரைட்டா. அப்போ இங்கே என்ன ஆயிருது, இங்கே ஒரு sin alpha sin square alpha, இங்கே ஒரு cos alpha cos square alpha, that is equal to 1. ஸோ sin square alpha plus cos square alpha equal to 1. ஸோ இங்கே ஐடென்டி என்ன சொல்கிறாங்க, for the result of identity of sin of alpha plus beta we are going to obtain sin square alpha plus cos square alpha equal to 1 when we replacing alpha plus beta equal to pi by 2. so sin alpha plus beta alpha plus beta equal to pi by 2 னு போட்டோம்னா the above identity sin of alpha plus beta னுடைய ஐடென்டிட்டி என்னவா சேஞ்ச் ஆயிருது, sin square alpha plus cos square alpha equal to 1 நமக்கு ஆன்சர் வந்து நிக்குது. ஓகேவா, ரைட். ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஐட்டு 3.3 ஓகே. நெக்ஸ்ட் 3.4. ஸோ 3.1 cos alpha plus beta, 3.2 cos alpha minus beta, 3.3 sin alpha plus beta. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், alpha plus வந்து அடுத்து என்ன சொன்னேன், மைனஸா. அப்போ sin of alpha minus beta என்ன ரிசல்ட்டு இன் ஐடென்டிட்டி பாருங்கள், sin alpha minus beta which is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta.
ரைட் இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா sin alpha minus beta equal to sin of alpha plus of minus beta எழுதலாமா இப்போ ஆல்ரெடி நம்ம காசுக்கு ப்ரூவ் பண்ண பார்த்தியா அதே மாதிரி தான் மைனஸ் வரதான் நம்ம ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி ஸோ நெகட்டிவ் அடிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சப்ட்ராக்ஷன் சொல்கிறோமா நெகட்டிவ் அடிஷன் தான் சப்ட்ராக்ஷன் சொல்கிறனால sin of alpha minus beta can be written as sin of alpha plus of minus beta எழுதுறோம் ரைட்டா திஸ் லுக் லைக் இது எந்த மாதிரி இருக்குது sin alpha plus beta மாதிரி இருக்கா ஐடென்டி 3.3 மாதிரி இருக்கா அப்போ sin alpha plus beta என்ன சொன்னோம் sin alpha cos beta plus cos alpha sin beta ரைட்டா ஓகே அப்போ என்னாவது sin alpha minus beta which is equal to sin of alpha plus of minus beta இதில் என்ன பண்ணுறோம் sin alpha plus beta ரீப்ளேஸ் பண்ணும்போது sin alpha cos beta plus cos alpha sin beta எழுதுமா ஸோ ஆல்ஃபாக்கு ஆல்ஃபானே போட போகிறோம் பீட்டா வர இடத்துல மட்டும் என்ன போட்டுட்டா போதும் மைனஸ் போட்டுக்கங்க அப்போ sin alpha cos of minus beta plus cos alpha into sin of minus beta by identity 3.3 identity 3.3 ஓகேவா ரைட் ஐடென்டி 3.3 நம்ம வந்துட்டோம் ரைட்டா தேர்ஃபோர் ஃபைனல் ரிசல்ட் என்னது அப்போ நான் சைன் ஆல்ஃபா அப்படியே எழுதியாச்சு காஸ் ஆஃப் மைனஸ் சீட்டா காஸ் சீட்டா தெரியும் அடுத்தது ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா அப்படியே போட்டுக்கிறோம் பட் சைன் ஆஃப் மைனஸ் சீட்டா என்ன மைனஸ் சைன் தீட்டா வருதுனால இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும் ஸோ தட் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வந்திருக்கும் ஸோ ஃபைனலி சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற நமக்கு ஐடென்டி கிடைச்சிருது ஓகேவா right so this is identity 3.4 so first identity cos alpha plus beta second identity cos alpha minus beta third one sin alpha plus beta fourth identity sin alpha minus beta இப்போ நாலு ஐடென்டிட்டி பார்த்தோமா இந்த நாலு ஐடென்டிட்டிக்கு நமக்கு என்ன ஜஸ்ட் அந்த ப்ளஸ் மைனஸ் சைன் காஸ் ஆல்ஃபா பீட்டா தான் மாறி வருது இது சப்போஸ் நம்ம ஏதாவது ப்ளஸ் மைனஸ் மாற்றி எழுதக்கூடாது ரேஷியோஸ் அன்சேஞ்ச் மாற்றி எழுதக்கூடாது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஷார்ட்கட்டாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டா நோட் பார்த்தீங்கன்னா ரைட் ஸோ இந்த லாஸ்ட் இந்த ஐடென்டி 3.1 3.2 3.3 3.4 இந்த 4 ஐடென்டி கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் த சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாஸ் ஃபார் சைன் அண்ட் கொசைன் கேன் பி ரிட்டன் இன் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ரைட்டா இப்போ பாருங்கள் சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் பார்த்தோம் தட் மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது இதர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கலாம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா either cos alpha minus beta or sin alpha minus beta இந்த நாலு ஐடென்டிட்டியும் கம்பைன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முலா நம்ம எழுதியிருக்காங்க தட் மீன்ஸ் the sum and difference formulas for sin and cosine can be written in the matrix form ரைட்டா ஓகே எப்படி சார் நம்ம அசைன் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் cos alpha sin alpha sin alpha cos alpha இது ஒரு அசைன் பண்ணி இதை நம்ம மேட்ரிக்ஸ் எக்ஸ்பென்ஷன் தெரியும் ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு எது எல்லாத்துக்கும் உண்டான ரிசல்ட் கிடைச்சிடும் எப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் பாருங்கள் cos alpha sin alpha செகண்ட் காலத்தில் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மாற்றிட்டு மறக்காமல் செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் தட் மீன்ஸ் செகண்ட் காலத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கங்க சைன் மாற்றிக்கங்க இப்போ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அளிக்கிறீங்க அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இதே சேம் ஐடியாவை ஆல்ஃபாக்கு பதில் பீட்டா ரீப்ளேஸ் பண்ணு காஸ் பீட்டா சைன் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா காஸ் பீட்டா அவ்வளோதான் ஸோ நம்ம எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காசு சைனு மைனஸ் சைனு காசு இதுதான் எல்லாத்துக்குமே அடுத்து லாஸ்ட்டில் பாருங்கள் அதே காசு சைனு மைனஸ் சைனு காசு ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் நான் சொல்லிட்டேன் ரைட்டா அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காசு மைனஸ் சைனு காசு மைனஸ் சைனு காசு மைனஸ் சைன் இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து சைன் காஸ் சைன் காஸ் சைன் காஸ் இப்படி ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஆல்ஃபா போட்டுங்க செகண்ட் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக பீட்டா போட்டுங்க அடுத்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டுங்க அவ்வளோதான் ரைட்டா இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும் இல்லையா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது 4 ரிசல்ட் வரும் அந்த 4 ரிசல்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒன்று கிடைக்கும் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒன்று கிடைக்கும் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஒன்று கிடைக்கும் ரெண்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ரைட்டா அவ்வளோதான் ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸ் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும் ஓகே த சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாஸ் ஃபார் சைன் அண்டு கொசைன் ஃபார்முலா கேன் பி ரிட்டன் தி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் சொல்லி சொல்லிட்டாங்க ரைட்டா அப்போ என்னாச்சு சைன் காஸ் பார்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன இருக்குது டேனில் இருக்குது டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் டேன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் பார்த்துட்டோம்னா 6 ஐடென்டிஸ் கம்ப்ளீட் ஆகும் ரைட் நெக்ஸ்ட் வி கோ டு அண்ட் 3.5 என்ன சொல்லுது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேன் பி ரிட்டன் டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறது பை யூஸிங் சைன் அண்ட் காஸ் ரிசல்ட் பாருங்கள் tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இப்போ tan தீட்டா நம்ம எழுதலாம் sin தீட்டா பை காஸ் தீட்டா எழுதலாமா sin பை காஸ் அப்போ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேன் பி ரிட்டன் as
sin alpha plus beta by cos alpha plus beta. Tan alpha plus beta எப்படி எழுதலாம்? sin of alpha plus beta by cos of alpha plus beta. So numerator எப்படி இருக்கு? sin alpha plus beta identity மாதிரி இருக்கா? எந்த identity? Identity 3.3. அப்போ 3.3 என்ன சொல்லுது? sin of alpha plus beta னா sin alpha cos beta plus cos alpha sin beta. ரைட்டா? அடுத்தது denominator பாருங்க, cos alpha plus beta என்ன சொல்லுது? cos alpha cos beta minus sin alpha sin beta. இது ஏற்கனவே identity 3.1 பார்த்தோமா? ரைட். அப்போது நமக்கு ஆல்ரெடி இந்த நோன் ரிசல்ட் இருக்கிறதுனால நோன் ஐடென்டிட்டி இருக்கிறனால அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் நியூமரேட்டர் என்ன போட்டோம்? sin alpha plus beta ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டரில் cos alpha plus beta ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஓரளவு அப்படி கிடச்சி நமக்கு ஆன்சர் என்ன வேணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் வரும். அப்போ டேனில் வரணும்னா நமக்கு என்ன ஆகும்? sin by cos கான்செப்ட்டை கொண்டு வந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இதில் இந்த ஃபஸ்ட் டைம் இருக்குது, வெரி ஃபஸ்ட் டைம் இருக்குது, cos alpha cos beta இருக்குது பார்த்தியா? அந்த டேர்மால் நம்ம என்ன both numerator and denominator நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். So we are going to dividing both numerator as well as denominator by cos alpha cos beta. அப்போ numerator ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்கள். sin alpha cos beta plus cos alpha sin beta divided by cos alpha cos beta and whole divided by cos alpha cos beta minus sin alpha sin beta divided by cos alpha cos beta. Right? We are going to take like this. Next we have to split the terms split பண்ணுறோம். எப்படி? sin alpha cos beta by cos alpha cos beta plus cos alpha sin beta by cos alpha cos beta. இந்த டினாமினேட்டரை போத் நியூமரேட்டருக்கு ரெண்டு டேர்முக்குமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதில் வரக்கூடிய cos beta கட் பண்ணிட்டோம். நம்ம மீதி என்ன இருக்கும்? sin alpha by cos alpha இருக்கும். this sin alpha by cos alpha becomes tan alpha plus அடுத்து cos alpha into sin beta by cos alpha cos beta இருக்கும். அதில் cos alpha கட் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? sin beta by cos beta இருக்கும். sin beta by cos beta converted as tan beta. அப்போ நியூமரேட்டர் ஃபுல்லாக என்ன வந்துடுது? tan alpha plus tan beta வந்து நிற்குது. டிவைடட் பை டினாமினேட்டர் அதே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். cos alpha cos beta by cos alpha cos beta. அப்போ இதில் எல்லா டேர்முமே கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும். மைனஸ் sin alpha sin beta by cos alpha cos beta. இதில் எந்த டேர்முமே கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ என்ன இருக்கும்? sin alpha by cos alpha tan alpha னும் sin beta by cos beta tan beta எழுதிடும். ஸோ ரைட் ஆன்சர் நமக்கு tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta வந்து நிற்கிது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? tan alpha plus beta. therefore tan alpha plus beta equal to tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta அப்படிங்கிற 3.5 நமக்கு கிடைச்சது. ஓகேவா? ரைட். அப்போது நமக்கு sin alpha plus beta முடிஞ்சது, cos alpha plus beta, அதுமாரி tan alpha plus betaவும் வந்துருச்சு. அடுத்து tan alpha plus beta வந்தனா 3.6 என்ன? tan alpha minus beta. அப்போ tan கிடச்சா ஆல்ரெடி tan alpha plus beta கண்டுபிடிச்சோம்னா tan alpha minus beta கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ப்ளஸ் ஆஃப் மைனஸ்ன்னு போட்டோமா அதே தான். ஸோ 3.6 பாருங்கள், tan of alpha minus beta equal to tan alpha minus tan beta by 1 plus tan alpha tan beta. tan alpha minus tan beta by 1 plus tan alpha tan beta. அப்போ tan alpha minus beta எப்படி எழுதலாம்? tan of alpha plus of minus betaன்னு சொன்னோம்ல, அப்போ நெகட்டிவாக படிச்சுன்னு எழுதுன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி அப்போ tan of alpha minus beta can witness tan of alpha plus of minus beta எழுதுறோம். it is look like இதை பார்த்து எப்படி இருக்கு? tan alpha plus beta ஐடென்டிட்டி மாதிரி இருக்கா? that means the above identity 3.65 நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ tan of alpha plus beta மாதிரி இருக்கும்போது tan alpha plus beta can written as tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan betaன்னு போடுமா? ஸோ ஆல்ஃபா வரது ஆல்ஃபாவே போடுங்க, பீட்டா வரதில் மைனஸ் பீட்டான்னு போட்டிங்கன்னா ஆன்சர். ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு tan alpha plus tan of minus beta by 1 minus tan alpha into tan of minus beta by identity 3.5. ரைட். அப்போ tan alpha அப்படியே எழுதிக்கிறோம். tan of minus theta தெரியும், minus tan theta. ஸோ tan of minus beta is nothing but minus tan beta divided by 1, இந்த மைனஸ் போட்டுக்குவோம், tan alpha போடுவோம். அடுத்து tan of minus theta minus tan theta வரும். that means tan of minus beta minus tan beta வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் என்ன ஆயிடுது? ப்ளஸ் ஆயிடுது. ஸோ 1 plus tan alpha tan beta. therefore tan of alpha minus beta அப்படிங்கிற ஐடென்டிட்டிக்கு என்ன ஆன்சர் வந்துருக்குது? நமக்கு tan alpha minus tan beta by 1 plus tan alpha tan beta அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ now we completed up to 3.6 identity. 6 identity முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன? cos alpha plus beta. செகண்ட் ஐடென்டிட்டி cos of alpha minus beta. தேர்ட் ஒன் sin of alpha plus beta. fourth sin of alpha minus beta. fifth identity tan of alpha plus beta. and sixth one tan of alpha minus பீட்டா. இதெல்லாம் ஐடென்டிட்டி பார்த்தாச்சு. இந்த ஐடென்டிட்டி நிறையா ரிசல்ட் எங்கெல்லாம் ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரூஃப் ஞாபகம் வச்சுங்க, as well as மெயின் திங் இந்த ஐடென்டிட்டி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே கேட்டாலும் இதனோட எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு டாலமிஸ் தியரம்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது சம்மில் ஏதாவது 1 or 2 பிளேஸில் வரும், பார்த்துங்க. டாலமிஸ் தியரம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிளிக் குவாட்ரேட்டர், ஒரு சைக்கிள் குவாட்ரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா,
It is nothing but Ptolemy treated as the chord of an angle as his basic trigonometric functions and proved the theorem சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறேன்னா, in a cyclic quadrilateral the product of diagonals equals the sum of the product of opposite sides. Product of the diagonals. இப்போ பாருங்கள், ஏபிசிடிங்கிற டயகனலில் எது டயகனல் எடுத்துக்கிறோம், ஏசிபிடிங்கிற டயகனல் எடுத்துட்டோம்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி டயகனல்ஸ், தட் மீன்ஸ் ஏசி இன்ட்டு பிடி, இதனுடைய ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, sum of the products of the opposites, sum of the product of the opposite sides. இந்த ஆப்போசிட் சைடு இல்லையா, பாருங்கள் ஏபிசிடி இது ரெண்டும் இதுக்கு ஆப்போசிட் சைடு, அடுத்தது ஏடிபிசி இது ரெண்டும் இதுக்கு ஆப்போசிட் சைடு, அதனுடைய என்னது sum of the product, இதை ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த சைக்கிள் குவாட்ரிலேட்டரல் த ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல்ஸ் ஈக்குவல்ஸ் தி சம் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி ஆப்போசிட் சைட்ஸ். தட் இஸ் இப்போ பாருங்கள், சைட்ஸ் ஏபி பிசி சிடி டிஏ ஆர் ஏடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயகனல்ஸ் ஏசி பிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், டயகனல்ஸினுடைய ப்ராடக்ட் இது ஏசி இன்ட்டு பிடி இஸ் ஈக்குவல் டு சைட்ஸ் என்ன ஏபி, அதாவது சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைட்ஸ், ஏபிங்கிற சைட்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன சிடி, அப்போ ஏபியும் சிடியும் ப்ராடக்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும், எதோட அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் இருக்குல்ல ஏடி அண்டு பிசி, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இதான் வந்து டாலமிஸ் தியரம். In a cyclic quadrilateral the product of diagonals equals the sum of the product of the opposite sides, that is AC into BD equal to AB into CD plus AD into BC அப்படிங்கிற ரிசல்ட் வச்சுருக்காங்க. என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தியா, அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானுடைய வேல்யூ வச்சுட்டு ஆல்ஃபாக்கு பீட்டாக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஐடென்டிட்டியுடைய சேஞ்சஸ் மாறும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஆல்ஃபாய்க்கு பீட்டா போட்டால் என்ன, ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 பீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் போட்டால் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு π/2 போட்டால் என்ன, அது மாதிரி வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ண நமக்கு நியூ ஐடியாஸ் ஐடென்டிட்டியினுடைய மாடிஃபிகேஷன் கிடைச்சா ஒரு நியூ ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம பார்த்து இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் இந்த கிளாஸில் பார்த்துருவோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.5 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் cos 15 டிகிரி அண்ட் செகண்ட் டிவிஷன் tan 165 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, cos 15 டிகிரி, செகண்ட் ஒன் cos 165 டிகிரி. ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் cos 15 டிகிரி, இப்போ 15 டிகிரிங்கும்போது நம்ம ஸ்பெஷல் ஆங்கிள் அப்படிங்கும்போது cos 0, 30, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அண்ட் 180, 270, 360 லைக் தட், இதுக்கெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. பட் இன்பிட்வீனில் வரக்கூடிய ஆங்கிள்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 டிகிரி 75 டிகிரி இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ஸ்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நம்ம இந்த ஐடென்டி யூஸ் பண்ண பார்த்தியா, we can split our sum of two angles or difference of two angles நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியும். இப்போ 15 டிகிரி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஆங்கிளுடைய ஏதாவது ரெண்டுடைய சம் ஆஃப் த ஆங்கிளாக இருக்கலாம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஆங்கிளாக இருக்கலாம். அப்போ 15 எப்படி ஸ்பிளிட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. இப்போ 45 30 போச்சுன்னா 15 சொல்கிறோம். அப்போ நமக்கு 45 டிகிரி cos 45 டிகிரிக்கு ஆன்சர் இருக்குது, cos 30க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆங்கிள் மாதிரி நம்ம இந்த ஆங்கிளை ஸ்பிளிட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஐடென்டி யூஸ் ஆகுது அந்த மாதிரி இடத்துல. ரைட், அப்போ cos 15 டிகிரி கேன் பிட்னஸ் cos of 45 டிகிரி மைனஸ் cos 30 டிகிரி. இட் இஸ் லுக் லைக் இது எந்த ஃபார்மாக இருக்குது, cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மாதிரி இருக்கா, cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது எந்த ஐடென்டி 3.2 மாதிரி. இப்போ cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்படி எழுதலாம், cos ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் sin ஆல்ஃபா sin பீட்டா, cos ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் sin ஆல்ஃபா sin பீட்டா. ஆல்ஃபா வரத்தில் 45 போடு, பீட்டா வரத்தில் 30 டிகிரி போடு. அப்போ என்ன ஆகும், cos 45 டிகிரி இன்ட்டு cos 30 டிகிரி ப்ளஸ் sin 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி. ரைட்டா, இப்போ cos 45 டிகிரிக்கு வேல்யூ தெரியும் 1/√2, cos 30 டிகிரி √3/2 ப்ளஸ் sin 45 டிகிரி 1/√2 இன்ட்டு sin 30 டிகிரி நமக்கு 1/2. அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணி அரேஞ்ச் பண்ண ஆன்சர். ரைட், அது கெல்சியம் என்ன பார்த்துங்க, ப்ராடக்ட் பண்ணுங்க 2√2, இதுக்கும் 2√2, டினாமினேட்டர் சேமாக இருந்தால் எல்சியம் 2√2 தான் வந்திருக்கு. நியூமரேட்டர் டைரெக்டாக ஆட் பண்ணிங்க. அப்போ நியூமரேட்டரில் 1 × √3 ப்ளஸ் 1 × 1 1, அப்போது √3 + 1/2√2. therefore the value of cos 15 டிகிரின்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும், நம்ம √3 + 1/2√2. ஸோ எங்கெல்லாம் நம்ம cos 45 1/√2 sin 45 1/√2ன்னு சொல்கிறோமோ, அப்போது எங்கெல்லாம் நீ வந்து cos 15 டிகிரி நமக்கு ஆன்சர் கேட்டான்னு சொல்லணும் √3 + 1/2√2. இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அப்போது எனி ஒன் ஆஃப் த ஆங்கிளை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆங்கிளாக ஸ்பிளிட் பண்ண முடியுது. தட் மீன்ஸ் சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்பிளிட் பண்ண முடிஞ்சதுன்னா we can use the identity like cos alpha plus beta or cos alpha minus beta, whatever it may be. According to the given ratios we are going to use cos, sin, tan. மூணுக்குமே ஐடென்டிட்டி இருக்கா இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட், லாஸ்ட்டில் பாருங்கள் tan 165 டிகிரி. tan 165 டிகிரி அப்படிங்கும்போது we can split into tan 120 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. tan 120 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. திஸ் ஆல்சோ ஈக்குவல் டு tan. இது எந்த ஃபார்மாக இருக்குது, tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மாதிரி இருக்கா. tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி எழுதலாம், tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan பீட்டான்னு எழுதலாமா. அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 120 டிகிரினும் பீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி போடுங்க. அப்போ tan 120 டிகிரி ப்ளஸ் tan 45 டிகிரி பை
1 minus tan 120 degree into tan 45 degree. இப்போ 120 degree நமக்கு வேல்யூ தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஸ்பெஷல் ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னா 0, 30, 45, 60, 90 இருக்குது. அடுத்த நேரம் 120 தான் 180 தான் இருக்குது. 120 எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? 120 is nothing but in lies in the second quadrant. Second quadrant angle எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? either pi by 2 plus theta or pi minus theta. That means 90 plus theta or 180 minus theta ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகுனா 120 டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் tan 90ல பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. tan 90 plus theta. அப்போ tan 90 degree plus 30 degree எழுதலாமா? tan 90 plus 30 degree எழுதலாம். அப்போ tan 90 plus 30 degree எழுதும்போது tan 90 plus 30 என்ன ஆகும்? tan 90 plus theta cot theta. பட் செகண்ட் குவார்டரில் வரதுனால மைனஸ் cot theta. தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி போட்டுங்க. அப்போ tan 120 டிகிரி எப்படி எழுதலாம்னு கேட்டனா tan 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாம். தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு cot 30 டிகிரி. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு cot 30 டிகிரி. cot 30 டிகிரியோட ரிசல்ட் என்ன? த ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan 30. tan 30 எவ்வளோ? 1/√3. அப்போ cot 30னா √3. பட் மைனஸ் வரதுனால -√3. அப்போ tan 120 டிகிரியோட ரிசல்ட்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? -√3. tan 120 டிகிரி எவ்வளோ? -√3 ப்ளஸ் இப்போ இங்கே -√3 போட்டாச்சு. ப்ளஸ் tan 45 தெரியும் 1 by 1 minus tan 120 degree -√3 சொன்னேன். tan 45 1. அப்போ மைனஸ் மைனஸ் இங்கே நேரத்து ப்ளஸ் ஆயிடுது. அப்போ 1 + √3. therefore tan 165 degree வேல்யூ கேட்டான்னு சொல்லலாம் 1 minus √3 by 1 plus √3. tan 165 degree வேல்யூ tan 1 minus √3. tan 165 degree வேல்யூ 1 minus √3 divided by 1 plus √3. ஸோ இந்த மாதிரி எனி ஆங்கிளை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆங்கிளாக சம்மாவோ டிஃபரன்ஸாவோ ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதே மாதிரி சம்ஸை நம்ம நிறைய கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஓகே, தேங்க்யூ.